செய்திகள் தொடர்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ திருவிழா நேற்று உற்சாகத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதியில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்களுக்கு வழங்குவதற்காக தினமும் 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. புரட்டாசி மாத பிரம்மோற்சவ திருவிழா திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக திருப்பதியில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உற்சவ திருவிழா நடைபெறும் 10 நாட்களுக்கும் சுப்ரபாதம், தோமாலை சேவை மற்றும் அர்ச்சனை சேவை நடைபெறுகின்றன. பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக 360 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பிரம்மோற்சவ விழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் அவர்களின் வசதிக்காக சிறப்பு கவுண்டர்களும் திறக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாரல் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் ரப்பர் மரங்களில் பால் வடிக்கும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக சாரல் மழை பெய்து வருகிறது. ஆறுகள் மற்றும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் இம்மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வழிகின்றன. சாரல் மழை தொடர்வதால் ரப்பர் மரங்களில் பால் வடிக்கும் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கேப்டன் பிறந்தநாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு பரமக்குடியில் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை சின்னா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருதுநகர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ மாவா பாண்டியராஜன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், தையல் மிஷின் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா முன்னிலையில் தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர். கேப்டன் பிறந்தநாளையொட்டி மகிழை பகுதி தேமுதிக சார்பில் ஏழை எளியவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் தலைமை கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான பார்த்தசாரதி, தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் VN ராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரணியில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் தேமுதிக எம்எல்ஏ பாபு முருகவேல் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் ஜெய்சன் ஜேக்கப் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆற்காட்டை அடுத்த திமுறையில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நித்யா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நள்ளிரவில் ஒரே நாளில் 2 வீடுகளில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறை ஆஞ்சநேய நகரைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவர் மில் வேலைக்காக நேற்று இரவு வீட்டை பூட்டிவிட்டு சென்றார். காலையில் அவர் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 7 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதே கொள்ளையர்கள் மற்றொரு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மகேஸ்வரனை உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு அவரது மனைவியின் கழுத்தில் இருந்த 3 பவுன் தாலி செயினை பறித்துச் சென்றனர். மணப்பாறையில் ஒரே நாளில் 2 வீடுகளில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிஞ்சிப்பாடி அருகே 13 வயது சிறுமியை கடத்தி சென்று கழுத்தை அறுத்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் நடந்துள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள வானாதிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவரது மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு 13 வயதில் கனிகா என்ற மகள் இருந்தாள். சிறுமி கனிகா கடந்த சில நாட்களுக்கு முன் பள்ளிக்கூடத்தில் இருந்து மாலையில் வீடு திரும்பவில்லை. அவளை பெற்றோர் பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் காணாமல் போன சிறுமி கனிகா இன்று காலை தென்குத்து என்ற கிராமத்தில் உள்ள கிணற்றில் பிணமாக மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவளை யாரோ கடத்தி சென்று கழுத்தை அறுத்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசியுள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் விரைந்து வந்து கிணற்றில் மிதந்த சிறுமி கனிகாவின் உடலை கைப்பற்றி அவளை கொலை செய்தவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். போடி பகுதியில் நடைபெற்ற கால்நடை பாதுகாப்பு திட்ட சிறப்பு முகாமில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 34 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் கால்நடைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. போடி அருகே உள்ள கோடாங்கிப்பட்டியில் கால்நடை பாதுகாப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 306 பயனாளிகளுக்கு 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இம்முகாமில் ஆடுகளுக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்குதல் மற்றும் மலட்டுத்தன்மை நீக்குதல் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இதனிடையே திருச்செங்கோடு தாலுகா அலுவலகத்தில் விரைவு பட்டா மாறுதல் மற்றும் முதியோர் உதவித்தொகை கணக்குகளை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தங்கமணி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் மனுக்களை பெறக்கூடாது என்றும் பெறப்பட்ட மனுக்கள் மீது காலதாமதம் இன்றி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை அதிகாரிகள் கவிதா, வட்டாட்சியர் செல்லமுத்து உட்பட பலர் உடனிருந்தனர். சித்த மருத்துவ படிப்பில் அறுவை சிகிச்சை பாடத்தை நீக்கியுள்ளதை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் 4வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சமீபத்தில் சித்த மருத்துவ படிப்பில் கொண்டு வந்த மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அறுவை சிகிச்சை தொடர்பாக பல பாடப்பகுதிகளை அகற்றி உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 4வது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தினர். பட்டப்படிப்பில் சர்ஜரி என்ற சொல்லை நீக்கியுள்ளதால் மருத்துவ மேல்படிப்பில் சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை தன்னிச்சையாக மாற்றியிருக்கிறார்கள். அதேபோல இந்த பட்ட படிப்பினுடைய பெயரையும் இன்னைக்கு தன்னிச்சையாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மாணவர்கள், சித்த கல்லூரி மாணவர்கள், ஆயுர்வேதம் படிக்கின்ற மாணவர்கள், ஹோமியோபதி படிக்கின்ற மாணவர்கள், யுனானி படிக்கின்ற மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி திருக்கோவிலில் உரியடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புவனகிரியில் உள்ள ஸ்ரீ கண்ணபிரான் கோவிலில் நடைபெற்ற 13ஆம் ஆண்டு உரியடி திருவிழா ஒரு வார காலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இறுதியாக நடைபெற்ற சுவாமி வீதி உலா மற்றும் உரியடி விழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கண்ணபிரானை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். சுவாமி ஊர்வலத்தில் குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமிட்டு வந்த காட்சி அனைவரையும் கவர்ந்தது. 11 இடங்களில் இளைஞர்கள் உரியடித்து இவ்விழாவை கொண்டாடினர். சில தனியார் செல்போன் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே கூடுதல் கட்டணங்கள் வசூலிப்பதால் செல்போன் மற்றும் சிம் கார்டு விற்பனையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன்கள் பொதுமக்களின் அன்றாட அத்தியாவசிய பொருளாக மாறிப்போயுள்ளன. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் செல்போன்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சில தனியார் செல்போன் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே கட்டணங்களை வசூலிப்பதால் பாதிப்பு அடையும் வாடிக்கையாளர்கள் சிம் கார்டு விற்பனையாளர்களிடம் சண்டையிடும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. தனியார் செல்போன் நிறுவனங்களின் இந்த மோசடியால் வாடிக்கையாளர்களுக்கு சிம் கார்டு விற்பனையாளர்களுக்கும் ஏற்படும் மோதல் போக்கை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகர்கோவிலில் நடைபெற்ற செல்போன் மற்றும் சிம் கார்டு விற்பனையாளர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு ஒரு 1478 கடைக்காரங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிசினஸ்ல சுத்தமா மார்ஜினே கிடையாது. நிறைய மார்ஜின் கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு லோ பெர்சன்டேஜா 3.2% அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மார்ஜினை கூட்டுறதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் முன்னுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டு தரணும். அமெரிக்காவை தாக்கிய ஐரின் சூறாவளியால் கடும் பாதிப்பு. நியூயார்க் நகரில் பலத்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.